வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஹாப்பியான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, குரூப் 1 நோட்டிஃபிகேஷனை பற்றி ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. அதாவது குரூப் 1 வந்து செப்டம்பர் 6 அப்படின்னு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது குரூப் 1 நோட்டிஃபிகேஷனுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அது எப்போன்னு பார்த்தோன்னா, செப்டம்பர் 27 காலையில் 9:00லேருந்து 12:30 வரைக்கும் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ரெடி கொடுத்த நாள்லேருந்து நமக்கு டோட்டலாக 20 நாளுக்கு மேலே வந்து கூட கிடச்சிருக்கு. இது ரொம்ப சூப்பரான நியூஸ். ஏன்னா ஆல்ரெடி ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரியும், டைம் இல்லாமல் ரொம்ப சஃபர் ஆகி படிச்சுட்ருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 20 நாள் அப்படின்றது ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு குரூப் 1க்கு படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் வந்து நல்லா படிங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2 குரூப் 4 இதுக்கு படிக்கிறவங்களுமே வந்து உங்களுக்குமே டைம் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து குரூப் 1க்கான எக்ஸாம் டேட்டு தள்ளி போயிடுச்சு. ஸோ குரூப் 2 குரூப் 4 இதுக்குமே வந்து எக்ஸாம் டேட் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்க வெப்சைட்டில் என்ன டைமுக்கு கொடுத்தாங்களோ அந்த டைமில் ரிலீஸ் ஆயிரும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் குரூப் 1க்கு அவங்க எப்போ டைம் கொடுத்துருந்தாங்களோ நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் ஆகணும், அதே டேட்டில் கன்ஃபார்மாக வந்து 12 மணிக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. மதியம் 12 மணிக்குள்ளெல்லாம் வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன டேட்டில் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் எக்ஸாம் வைக்கிற டேட் மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இதனால் குரூப் 2 குரூப் 4 சஃபர் ஆகுமா, டேட்டு தள்ளி போகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 90% சான்ஸ் இருக்குது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் மட்டும் அவங்க என்ன டேட்டில் சொன்னாங்களோ அந்த டேட்டில் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் டேட் தள்ளி போகிறது அது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க. வாட் எவர் படிக்கிறதுக்கான டைம் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரியும் இனி எவ்வளோ படிக்க வேண்டியது, எவ்வளோ படித்தாலும் அவங்களுக்கு வந்து பத்தாது டைம். எக்ஸாமோட வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு 20 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. எக்ஸ்டெண்ட் ஆன 20 நாளாக உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. படித்ததை ரிட்டன் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ரிவிஷன் பண்ணுறதா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50% நீங்கள் சிலபஸை கவர் பண்ணியிருந்தாலும் அந்த 50%ம் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கூடவே பிவைக்யூ கொஷின் நீங்கள் இப்போ 50% படிச்சிருக்கீங்க, அது ரிவிஷன் ப்ளஸ் பிவைக்யூ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே போதும். நீங்கள் 70% வந்து சிலபஸை கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோப்பு கிடச்சிரும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து பாலிட்டிக்கு, தமிழ் சொசைட்டிக்கு இதுக்கெலாம் வந்து பிவைக்யூ வந்து சீரியஸாக கொடுத்துட்ருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஷினை. இதுக்கு அடுத்து வந்து ஐஎன்எம், தென் வந்து ஜியாகிரஃபி, இது ரெண்டுத்துக்குமே வந்து பிவைக்யூ நெக்ஸ்ட் வீக்லேயே வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிவைக்யூவை நல்லா யூஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலில் மட்டும் இல்லை, வேறு எந்த சேனலில் நீங்கள் பிவைக்யூ பார்த்தாலும் அதை ரொம்ப ரிட்டன் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி குரூப் 1க்கான டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது மாதிரி அடுத்தடுத்து டிஎன்பிசிலேருந்து எந்த அப்டேட் வந்துச்சுனாலும் நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டிஎன்பிசி அண்ட் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான அப்டேட் நியூஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.